கவனமாக எதுல இருக்கணும்? சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய காரணம் 3ஆம் பார்வையால் உங்களை விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால தூக்கத்துல கவனமா இருக்கும். தூக்கத்துல கவனமா எப்படி சார் இது? தூங்கும் போது எதுவுமே தோணாது, ஒரு சுவிட்ச் ஆஃப் மோட்ல இருக்கும். இதுல கவனமாக என்ன இருக்கும்? தூங்குறதுல கவனமா இருக்கும். சரியான நேரத்துக்கு இன்னைக்கு யாரும் தூங்குறது இல்லை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 8 மணிக்கு எல்லாம் தூங்க போயிடுவாங்க. சரியான நேரத்துக்கு தூங்காத மனிதனுடைய நாள் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா குயிக்கா ஒருவர் வந்து நைட்டு 12 மணி 2 மணி 1 மணி வரைக்கும் முடிச்சிருக்காருன்னா மறுநாள் எழுந்துக்கும் போது அசதியா எழுந்துக்குவார். இது இயல்பு. அவர் யாரை பார்த்தாலும் அவருக்கு வெறுப்பாவே இருக்கும். நம்மளே தூங்கல, லேட் நைட் தூங்குறோம், லேட் மார்னிங் எழுந்துக்கிறோம். நமக்கு யாரை பார்த்தாலுமே வெறுப்பா இருக்கும், கோபமா பேசுவோம். சாதாரண விஷயத்துக்கு பயங்கரமா இரிட்டேட் ஆகும். அது உறவுகளை ஸ்பாயில் பண்ணுதா? 2. நம்ம வேலைகளை சுறுசுறுப்பா எஃபெக்டிவா செய்ய முடியுதா? அப்படியே களைப்பா டயர்டா இருக்கும். ஒரு நேரம் கிட்ட தூங்குறதுடைய விளைவு நம்ம உடம்புலயும் ஹெல்த்ல அடி வாங்கியிருக்கும். எல்லாரும் நினைப்பாங்க நான் வந்து 8 மணி நேரம் தான் தூங்கணும். அது எப்ப தூங்கினேன்? காலைல கூட 8 மணி நேரம் தூங்குறேன், மத்தியானம் கூட தூங்குறேன். அதல்ல. கரெக்டா ராத்திரி 9 மணிலேருந்து காலையில 6 மணி வரைக்கும் நீங்க தூங்கக்கூடிய தூக்கம்னா கரெக்டான ஸ்லீப்பிங் சைக்கிள். இதை விட்டுட்டு வேற நேரத்தில் தூங்குறேன்றது உடம்பு வந்து அதோடைய அனாட்டமி, அதோடைய போக்கு வந்து உங்களுடைய வார்த்தைக்கெல்லாம் கட்டுப்பட்டதல்ல. நீங்க சொல்ற மாதிரி உங்க கணவன் கேட்கலாம், நீங்க சொல்ற மாதிரி மனைவி கேட்கலாம். உடம்பெல்லாம் அப்படி கேட்காது. அது சொல்ற மாதிரி தான் நம்ம கேட்கணும். இதெல்லாம் பண்ணணும்.